உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விசலர் சக்தி. இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இது ஒரு உலக பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். எல்னினோ வெப்பச்சலனத்தால் ஏற்படும் காலநிலை மாற்றம். இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கிது. இதனால் பூமியில் வறட்சி, பூமி ஃபுல்லாகவே உலகம் ஃபுல்லாகவே வறட்சி, விவசாயம் பாதிக்கப்படும். அதுக்கு ஒரே தீர்வு மரக்கன்றுகள் நடணும். மரக்கன்றுகள் நான் ஒருத்தர் நடுறதுனால மட்டும் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாது. ஒவ்வொரு உலக மக்கள் அனைவரும், ஒவ்வொருத்தரும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் மரக்கன்றுகளை நட்டு இந்த எல்நிலோவை விரட்டி அடிக்கணும் உலகத்தை விட்டு. அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களால் ஒருத்தரால் தான் முடியும். ஏன்னா அவர் ஒருத்தருக்கு தான் இந்த உலகம் ஃபுல்லாகவே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ரசிகர்கள், தொண்டர்கள், தோழர்கள், நண்பா நண்பீஸ், அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, மாமா மச்சான் எல்லாம் விஜய் சார் ஒருத்தருக்கு தான் இந்த உலகம் ஃபுல்லாகவே இருக்காங்க அதிகமாக. அதனால் அவர் ஒருத்தர் நினச்சா மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். அவர் ஒரு வார்த்தைக்காக, அவர் ஒரு சொல்லுக்காக ஒரு கோடிக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் ஒரு விஷயத்த சொன்னால் அதை எடுத்து செய்கிறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நானும் ஒருத்தர் பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த பிரச்சனையை நான் ஒருத்தவங்க நினச்சா மட்டும் சரி பண்ண முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களும் நினச்சா தான் சரி பண்ண முடியும். அதுக்கு பனைமரங்களை நிறையா அழிஞ்சிட்டு வருது. இப்போ அந்த பனைமரங்களை பனை கன்றுகளை நிறையா ரோட் சைடில் நிறையா நடணுன்ட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும். பனை மரம் மட்டும் இல்லை, ஆக்சிஜன் அதிகமாக உற்பத்தி பண்ணுற புங்கை மரமாக இருந்தாலும் சரி, இரண்டாவதாக அரசாங்கம் தான் ஆக்சிஜன் அதிகமாக உற்பத்தி பண்ணும், அதுவும் இருந்தாலும் சரி, நிறையா வெவ்வேறு மரக்கன்றுகளை நட்டு இந்த உலகத்தை காப்பாற்றணும். அப்போ தான் வெப்பச்சலனம் குறைஞ்சி, மழை அதிகமாக பொழிஞ்சு, உலகம் வறட்சி இல்லாமல், விவசாயம் பாதிக்காமல் நிறையா நல்லது நடக்கும். தளபதி அவர்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றிடுவார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் உலகத்தை காப்பாற்றுறதும் அவர் கையில் தான் இருக்குது. அவர் ஒருத்தர் நினச்சா தான் உலகத்தை காப்பாற்ற முடியும். ஏன்னா அவர் ஒருத்தருக்கு தான் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவர் ஒரு உலகத் தலைவர். சாதாரண தமிழ்நாட்டு சிஎம் மட்டும் கிடையாது, அவர் ஒரு உலகத் தலைவர். ஏன்னா அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் அவர் வார்த்தையை கேட்டு அதை செய்யறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதனால தான் அவருக்கு கோரிக்கை வைக்கிறேன். இரண்டாவதாக, மரக்கன்றுகள் நடுறதுனால மட்டும் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது. இன்னொன்று என்னென்னா, நெகிழி பொருட்கள், பிளாஸ்டிக்ஸை தடை செய்யணும். முடிஞ்சளவுக்கு அதை யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். ஏன்னா நிறைய பேர் அப்படியே பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்படியே நிலத்தில் போட்டுட்டு எனக்கு என்னென்ன இஷ்டத்துக்கு போயிடுறாங்க. அதனால் எவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படுது. நிலத்தடியில் போயிட்டு மக்காமல் நிறைய பிரச்சனையை ஏற்படுத்துது. பிளாஸ்டிக் பொருட்களையும் தடை செய்யணுன்றேன், வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிளாஸ்டிக் பொருட்கள் பதிலாக ஒரு மக்கும் பைகள் பொருட்கள் அந்தமாரி ரெடி பண்ணலாம். நிறைய ஸ்கூல் குழந்தைங்க, வளர்ந்து வரும் இளைய சமூகத்தினருக்கு அவங்க அப்பா அம்மா தான் சொல்லி புரிய வைக்கணும். பிளாஸ்டிக் பொருட்களை குப்பையில் போடணும். ஒவ்வொரு வீட்லேயும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று 2 வகையாக டஸ்ட்பின் பிரித்து வச்சு, மக்கும் குப்பை ஒரு டஸ்ட்பின்லேயும், மக்காத குப்பை ஒரு டஸ்ட்பின்லேயும் வச்சு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த உலக பிரச்சனையை தவிர்க்க முடியும். மூன்றாவதாக, அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சி கொண்டு இருக்கும் கருவமுள் செடி மற்ற எல்லாத்தையும் அகற்றுறதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும். உலக லெவலில் ஸ்கீம் கொண்டு வரணும். கருவமுள் மட்டும் இல்லை, மற்ற செடி எந்தெந்த மரம் அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சுதோ அதை முற்றிலுமாக அகற்றணும். அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால தான் உலக மக்கள்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் இது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நினச்சா தான் இதை சரி செய்ய முடியும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்திலே நம்ம முயற்சி பண்ணோன்னா சரி செஞ்சிடலாம். அவர் முத்த விட்டுட்டோன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும், சரி பண்ணவே முடியாது. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் மரக்கன்றுகளை நட்டு இந்த பூமியை காப்பாற்றணுன்னு தாய்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். டீஃபாரஸ்டேஷனை அழிச்சிட்டு, டீஃபாரஸ்டேஷன் பண்ணாமல் அஃபாரஸ்டேஷன் அதிகமாக செஞ்சு மரக்கன்றுகளை அதிகமாக நட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம இயற்கையை பாதுகாத்தா தான் அது நம்மளை பாதுகாக்கும். நம்ம இயற்கையை அழிச்சோன்னா அது நம்மளை பதிலுக்கு பயங்கரமாக அழிச்சிடும். ஒருத்தவங்க தப்பு செய்கிறதுனால ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதை அழிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சேவ் எர்த், சேவ் நேச்சர், சேவ் எர்த்
சேவ் நேச்சர், சேவ் லிவிங் திங்ஸ். சேவ் நேச்சர், சேவ் எவ்ரி திங். இப்போ நான் வந்து இந்த கைக்கிலப்பம் ஏரியில் நிறையா மரக்கன்று நடுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஒரு 4 குழி நோண்டியாச்சு. இன்னும் ஒரு 2 குழி நோண்டிட்டு அரசங்கன்று 3, ஆலங்கன்று 3 நடணுன்னு இருக்கேன். இந்த ஏரி ஃபுல்லாகவே நிறையா பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் பாட்டிலு, பிளாஸ்டிக் துகள்கள், பிளாஸ்டிக் பைகள் எல்லாம் இருக்குது. இந்த மரக்கன்றை நட்டுட்டு அடுத்து அதை தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நான் மட்டும் தான் வந்திருக்கேன். எங்கள் தாத்தா வெளில போயிருக்காரு, வேலை இல்லை, வேலைக்கு எங்கேயோ போயிருக்காரு, ஒரு வேலை விஷயமா. அதனால் நான் மட்டும் தான் வந்திருக்கேன். இதை நான் மட்டும் தான் இன்றைக்கி செஞ்சாகணும். இது டே 3. இது ஒரு சீரியஸான விஷயமாக கருதி உலகத் தலைவர்கள், உலக நாடுகள் எல்லாருமே மரக்கன்றுகள் நட்டு இந்த எல்நிலோவை இந்த உலகத்தை விட்டு ஓட விடணும். கால்நடை மாற்றத்தை சரி செஞ்சு விவசாயத்தை பாதுகாத்து மக்கள் அனைவரும் இன்புற்று வாழணும்னு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேமாரி ஒவ்வொரு ஸ்கூல்லேயும், ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, 5th படிக்கிற 9th மாணவ மாணவிகள் அனைவருக்கும் NSS, NCC அதை வந்து கட்டாயப்படுத்த சொல்லி கவர்மெண்ட்டுக்கிட்ட தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க மனசில் விதைச்சாதான் NSS மூலம் சோசியல் சர்வீஸ், நேஷ்னல் சோசியல் சர்வீஸ், அது மூலமாக அவங்க மனசில் ஒரு நிறையா நல்ல விஷயம் பணிகள் செஞ்சு சோசியல் சர்வீஸ் செஞ்சு அவங்க மனசில் விதைச்சாதான் அது பெருசானவங்களும் அவங்க வந்து தொடர முடியும். அதனால் தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும், மற்ற அனைத்து தலைவர்களாக இருக்கட்டும், எல்லா உலக லெவலில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லேயும், கல்லூரிலையும், ஸ்கூலில் எதுக்கு நான் 5th 9th வரைக்கும் சொல்கிறேன்னா, 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். அதனால் 5th 9th வரைக்கும் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கும், அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் NSS இல்லைனா NCC 2த்துல ஏதாவது ஒன்று இதில் கட்டாயமாக அனைவரும் சேரணும்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும். அப்போ தான் சமூக பணி செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அது தொடர வாய்ப்பு உண்டு. எனக்கு பிடிச்ச ஒரு கோட்ஸ் இருக்குது, திருநாவுக்கரசு சொன்னது. எனது கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவார். அதை கொஞ்சம் நான் மாற்றி எனக்கு ஏற்ற மாதிரி, எனது கடன் மரக்கன்றுகள் நட்டு பூமியை காப்பாற்றுவதே அப்படின்னு சொல்ல நான் ஆசைப்பட்றேன். அதேமாரி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களும், ஆக்டர் விவேக் அவர்களும் விட்டு போன இந்த மரக்கன்றுகள் நடுற பணியை வந்து எடுத்து ஒவ்வொரு குடிமகனும், உலக குடிமகன்களும் செய்யும்படி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செஞ்சால் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். அப்போ தான் காலநிலை மாற்றம் மாறாது, சரியாக இருக்கும். கரெக்டான நேரத்தில் கரெக்டாக மழை பெய்யும், விவசாயமும் பாதிக்காது. இருக்க வெப்பம் அதிகமாகிட்டே தான் இருக்கே தவிர கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. ஒவ்வொரு வருஷமும் சம்மர் சீசன் வரும்போது ரொம்ப வெயில் அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. இதனால் நிறையா பிரச்சனைகள் இருக்குது, உயிரினங்கள்லாம் நிறையா இறக்குது. நம்ம நிறையா வீடியோ சோசியல் மீடியாலலாம் பார்த்துருப்போம். அணில், மாடு எல்லாம் தண்ணி கேட்டு மனுஷங்கள்கிட்ட வந்து நிற்கிறது. அவங்களும் பாம்புக்கு தண்ணி ஊற்றுறாங்க பாட்டிலில். அதெல்லாம் பார்க்கும்போதுனா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ வெயில் அதிகமாக இருக்குன்னு என்ன காரணம்? முக்கியமாக மரங்களை அழிக்கிறதுனால தான் இந்தமாரி வெப்பம் அதிகமாகுது. அதனால் மரக்கன்றுகளை நட்டு மரக்கன்றுகளை நட்டால் மட்டும் போதாது, அதை காப்பாற்றி அது பெரிய மரமாக விருட்சமாக ஆக்கணும். பெரிய மரமாக செஞ்சு ஆக்கினா தான் இந்த காலநிலை மாற்றத்தையும் வெப்பச்சலனத்தையும் குறைக்க முடியும், குளோபலைசேஷனையும் தடுக்க முடியும். தயவு செஞ்சு எல்லோரும் மரக்கன்றுகள் நடுங்க. ஒவ்வொரு குடிமகன்களும், உலக குடிமகன்களும் அட்லீஸ்ட் கம்மியாக சொல்கிறேன், மினிமமாக சொல்கிறேன், ஒரு 100 மரக்கன்றுகளாக நடணும். அப்போ தான் பூமி ஃபுல்லாக ஒவ்வொருத்தவங்களும் பூமி ஃபுல்லாக ஒரு 100 மரக்கன்றுகள் நட்டால் அப்போ எவ்வளோ மரங்கள் வரும்? இப்போ நம்ம வந்து வருஷம் ஏற்படுற அந்த இயற்கை சீற்றங்கள், புயல், பூகம்பம், அதனால் எவ்வளவு மரங்கள் சாயுது. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 100 மரக்கன்றுகள் நட்டால் தான் அதை ஈடு செய்ய முடியும். அதுக்கு மேலே நான் சொல்கிறது மினிமம் அட்லீஸ்ட்டு நான் வந்து அட்மோஸ்ட் என்ன சொல்கிறேன், 1 கோடி மரக்கன்றுகள் ஒவ்வொருத்தவங்களும் நடணுன்றேன். ஆனால் அது முடியும்னு நினச்சா முடியும். எனக்கும் அதான் ஆசை. நான் வந்து என் வாழ்நாள் முடியறதுக்குள்ளே 1 கோடி மரக்கன்றுகள் நடணும் தான் என்னோடய ஆசையும். அதுக்காக ஆடி மாதம் வச்சா தான் இந்த மரம் சாவாதுன்றாங்க. ஏன்னா அப்போ தானே மழை நாள் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் மரக்கன்றுகளை வந்து ஆடி மாதம் வைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் வச்சு நட்டு அதை பாதுகாத்து பெரிய மரமாக்குறேன்.
ஆனால் எனக்கு அதிகமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. இது மற்ற சீசனில் நட்டால் சீக்கிரம் வெயில் அடித்து செத்துடுது. ஆனால் ஆடி மாதம் நட்டால் பொழைச்சிக்குது. ஆகஸ்ட் மாதம், ஆடி மாதம். அதனால் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. நிறையா மரக்கள் நடவும் முடியல, கொஞ்சம் நட முடியுது. அதனால தான் இந்த வீடியோ பதிவு முக்கியமாக நான் பதிவு செய்கிறேன். எல்லாருமே இப்போ இதுமாரி நான் நினைக்கிற மாரி ஒவ்வொரு குடிமகனும் உலக குடிமகனும் நடித்தாங்கன்னா கண்டிப்பாக நிறையா மரக்கள் நட முடியும். இந்த வெப்பச்சலனத்தை தடுக்க முடியும், காலநிலை மாற்றத்தை சரி செய்ய முடியும். அதுமாரி ஒவ்வொரு ஸ்கூல் குழந்தைங்க, மாணவ மாணவிகள் மனசில் சின்ன வயசுலேயே விதைச்சிடணும். அதுக்கு தான் நான் என்எஸ்எஸும் என்சிசியும் கட்டாயப்படுத்த சொல்கிறேன். அது மூலமாக சமூக பணி செஞ்சு சின்ன வயசுலேயே அவங்க மனசில் சமூக பணியை விதைச்சாதான் பெரியவங்களும் ஆனவங்களும் அவங்க சமூக பணியை தொடர்ந்து செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதனால தான் இதை பார்க்கும் இது எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து தலைவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிரும்படி கேட்டுக்கொள்கிறேன், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விசிலர் சக்தி. இன்றைக்கி ஜூலை 13. இங்கே கக்கிலுப்பம் வில்லேஜ் மாரியம்மன் கோவில் பக்கத்தில் ஏரி இருக்குது. அங்கே ஏரிக்கு நாங்கள் நானும் எங்கள் தாத்தாவும் அரசங்கன்னும் ஆலங்கன்னும் நடுறதுக்காக குழி நோண்ட வந்திருக்கோம். வர வெள்ளிக்கிழமை ஆடி 1 தான் கண்ணு நடணுன்னுவாங்க. அப்போ தான் எல்லா கண்ணும் பொழைச்சிக்கணுவாங்க, மழை பெஞ்சு பொழைச்சிக்கணுவாங்க. அதனால் வர ஆடி 1 இல்லை ஆடி 5க்குள்ளே நாங்கள் கன்று நட போகிறோம். எத்தனை கன்று? 3 ஆலங்கன்று 3 அரசங்கன்று நடலான் இருக்கோம். ஏன்னா வீட்டில் தனியாக அதுவே தானாக முளைக்கும். எங்கள் வீட்டில் ஆலங்கன்னும் அரசங்கன்னும் அதை நாங்கள் பாக்கெட்டில் போட்டு எடுத்து வச்சுருவோம் சின்னதாக இருக்கும்போதே. அது வருஷம் ஆடி மாதம் வரும்போது அதை நாங்கள் இதுமாதிரி ஏரி குளத்தில் வைக்கிறது வழக்கம். அதனால் இப்போ குழி நோண்ட வந்திருக்கோம். கடலூர் மாவட்டம், விருதாச்சலம் தாலுக்கா, கம்மாபுரம் ஒன்றியம், கொள்ளிருப்பு மதுரா, கைக்கிலுப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் குளக்கரை அருகில் ஆலங்கன்றும் அரசங்கன்றும் நட இருப்பதால் குழி நோண்டி கொண்டிருக்கிறோம். ஒரு ஆடி 1 to 5 அதுக்குள்ளே நட போகிறோம். 3 அரசங்கன்று 3 ஆலங்கன்று குளக்கரை ஓரத்தில் நடலான் இருக்கும். ஒரு குழி நோண்டுறதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. என்ன பாறைக்கல்லாக இருக்குது உள்ளார ஃபுல்லாக. இந்த ஏரியிலேருந்து தண்ணி மொண்டு எடுத்துகிட்டு போய் அந்த குழியில் ஊற்றிட்டு சப்பா பாருங்க, இந்த இவ்வளோ குழி தான் நோண்டியிருக்கோம். ஒரு ஆள் இறங்கி முட்டி அளவுக்கு குழி நோண்டியாச்சு. இன்னும் நோண்டணும். அதாவது தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம். சப்பா இந்த இதெல்லாம் போய் ஏரியில் முண்டு ஊற்றுறேன் தண்ணி. அங்கே ஒரு குழி நோண்டியாச்சுங்க. ஒரு குழி நோண்டிட்டு மீதி நோண்ட முடியல, தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி இழுத்ததுக்கப்புறம் ஈஸியாக நோண்டி மீதி எடுத்துருவோம், அவ்வளோதான். அங்கே ஒரு ஆலங்கன்று வைக்க போகிறோம். இது இங்கே ஒரு ஆலங்கன்று இருக்குது பாருங்கள். இது 2025 ஆடி மாதம் வச்சது. நானும் எங்கள் குமாரி பாட்டி விமலா பாட்டிலாம் சேர்ந்து வச்சது. பாருங்கள், நல்லா பொழைச்சி நல்லா ஹைட்டாக வந்துடுச்சு. இந்த வருஷமும் அங்கே ஒரு ஆலங்கன்று, இப்போ அங்கே ஒரு குழி நோண்டுறாங்க. தாத்தா தெரியுதுங்களா? நானும் தாத்தா நோண்டிகிட்ருக்கோம். அங்கே ஒரு ஆலங்கன்று, அப்புறம் அங்கே ஒரு லைன், அங்கே ஒரு ரோட் விட்டா ஒரு ஆலங்கன்று வைக்க போகிறோம். இங்கே லைன் போகிறதுனால மேலே லைன் போகுது தெரியுதுங்களா? அதனால் அங்கே வைக்கக்கூடாது. அங்கே லைன் போடுறதுக்கு மேலே கீழே வைக்கக்கூடாது. மேலே லைன் போகுது தெரியுதுங்களா? அங்கே வைக்கக்கூடாது. அதனால் வச்சுட்டு அப்புறம் இன்னொரு கோயில் இருக்குது, கைக்கிலுப்பம் செக் போஸ்ட்டுக்கிட்ட இன்னொரு கோயில் இருக்குது. அங்கே ஒரு 2 ஆலங்கன்று அரசங்கன்று வைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ 2வது கோயிலுக்கு தண்ணி ஊற்ற போகிறாங்க. அதான் நம்ம முள்ள போகிறோம் தண்ணி. பாருங்க, ஐயோ இது இன்னும் இவ்வளோ ஆழமாக இருக்குது. இங்கே தாத்தா பாம்பெல்லாம் இருக்காதுல்ல அது உள்ள? சரி எங்கேயாவது பாஞ்சிட்டு போகுது மேலே. இது 3வது குழிங்க. அங்கே 2 ஆலங்கன்று, இங்கே ஒரு அரசங்கன்று, அப்புறம் இங்கே பின்னாடி ஒரு அரசங்கன்று வைக்கணும். அதான் இது இப்போவே 3 மணி நேரம் ஆயிடுச்சு குழி நோண்டுறதுக்கே. முடியல, போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இன்றைக்கி டே 2 குழி நோண்டுறதில்ல. மொத்தம் 3 குழி நோண்டிகிட்ருக்கோம். அடுத்து இன்னும் 3 குழி நோண்டணும் இந்த கக்கிலுப்பம் ஏரியில். ஒரு குழி நோண்டுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. ரொம்ப கல்லும் பாறையுமாக இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் என்ன கஷ்டம் இருந்தாலும் வச்சு உண்டாக்கி ரெடி பண்ணி சரி பண்ணிடுவோம். எங்கள் அப்பா காலைல ஏஞ்சி கிளம்பி வரும்போது, என்ன காலைல 6 மணிக்கு ஏஞ்சி 6, 5:30க்குனா ஏஞ்சி அங்கே இங்கே திரிஞ்சிட்ருக்க, தூங்க மாட்டியா?
செகண்ட் ஷிஃப்ட் தானே 9 மணிக்கு தூங்குவியா, என்ன இப்போ என்ன அணிஞ்சிட்ருக்கேன் அங்கே இங்கே திட்டினார். அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இதுமாரி எல்நிலோவை இந்த உலகத்தை விட்டு நம்ம தோற்றுறோம், உலகத்தை காப்பாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த குளோபலைசேஷனை தடுக்கணும், அதுதான் முக்கியமானது. டிஃபாரஸ்டேஷனை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும், அஃபாரஸ்டேஷன் அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒவ்வொரு குழி நோன்றி அதில் பாருங்கள் தொடை அளவுக்கு குழி, தொடை அளவுக்கு முட்டி அளவுக்கு தொடை அளவுக்கு. ஏன்னா அப்போ தான் அரசங்கன்னு ஆலங்கன்னு காற்றுல விழாமல் இருக்கும், காற்றுல விழாமல் இருக்கும். இப்போ புயல் அடித்தா விழாமல் இருக்கும். எவ்வளோ புயல் அடிக்கும்போது எவ்வளோ மரங்கள்லாம் சாயுது. அதனால தான் இந்த அளவுக்கு நோண்டுறோம். அதனால் 1 மணி நேரம் ஆகுது ஒரு குழி நோண்டுறதுக்கு. தண்ணியை ஊற்றி ஊற வச்சு நோண்டுறதுக்கு 1 நேரம் ஆகுது. எப்பா முன்னா இருக்குல்ல தாத்தா, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. உள்ளே இறங்கி நோண்டா தான் எடுக்க முடிய மாட்டேங்குது. நல்லா முட்டி அளவுக்கு மேலே ஆழம் வந்துருச்சுல்ல. ஆனால் எந்த காற்று அடித்தாலும் விழாது மரம், அது வரைக்கும் சந்தோஷம் இல்லை. எந்த புயல் வந்தாலும் விழக்கூடாது. ஃபுல்லாக நல்லா குச்சி, இது பெரிய குச்சி நட்டு முட்டு கொடுத்து நட்டு வரலாம். இது பாருங்கள் அரசங்கன்று, அரச மரம். இதை எடுத்துகிட்டு போய் கைக்கில் இப்போ கோவில் பக்கத்தில் இருக்க ஏரியில் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். வாங்க போகலாம், போய் நடுவோம். நானும் குமாரிப்பேட்டை வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன தேதியா? இன்றைக்கி 25 ஜூலை சனிக்கிழமை. இன்றைக்கி வந்து ஒரு ஆலங்கன்னும் ஒரு அரசங்கன்று மட்டும் வச்சிடலான் இருக்கோம். குழியில் வச்சு கூண்டு அடிச்சுட்டு கிளம்பலான் இருக்கோம். மீதி வந்து 4 குழி இருக்கும், அதை வந்து நாளைக்கு நாளன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிடலான் இருக்கோம். இந்த பாருங்கள் பாட்டி வந்து ஆலங்கன்று பாக்கிட்ட கீழ்ச்சி உள்ளே வைக்க போகிறாங்க. வச்சு ஒரு குச்சி நட்டு முட்டு கொடுத்துட்டு கட்டிட்டு அப்படியே கூண்டு அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இருட்டிடுச்சு, இப்போவே இருட்டிட்டு வருது. டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பணும். அரசங்கன்று ஆலங்கன்றுனா 60 வயசு தாண்டினவங்க தான் வைக்கணும். அதுதான் பாட்டி வைக்கிறாங்க. பாருங்கள் இந்த அரசங்கன்று வைக்கிறோம். அடுத்தது அங்கே பின்னாடி இருக்கு பாருங்க, அங்கே இன்னொரு குழி நோண்டி இருக்கேன், அங்கே தான் இன்னொரு ஆலங்கன்று வைக்கணும். வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் கூண்டு அடிச்சுட்டு. கருவமுள் இருக்குது, அதுதான் நம்மளோட கூண்டு. கருவமுள் அப்படியே வெட்டி பாருங்க, பின்னாடி கருவமுள் செடி தெரியுதா, கருவமுள் அதை வெட்டி அப்படியே ஃபுல்லாக சுற்றி கூண்டு அடிச்சுட்டு அப்படியே ஒரு சாரி இருக்குது, பழைய சாரி, அதை அப்படியே கட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கண்ணை சுற்றி பக்கத்தில் அங்கே ஒருத்தவங்க வீட்டில் குடம் வாங்கிட்டு வந்தாச்சு. போய் ஏரியில் மொண்டு எடுத்துகிட்டு வந்து கண்ணுக்கு ஊற்றணும். அதுதான் குடம் வாங்கிட்டு வரேன். நல்லா டைட்டாக கட்டிட்டலையா? என்ன ஏதோ கயிறை வித்தியாசம் கட்டியிருக்க, வந்து விட்டு விட்டா கட்டுவாங்க. நீ அப்படியே சுட்டி அப்படியே கைட்டிக்காதுல்ல? சரி சரி, நான் போய் ஏரியில் தண்ணி மட்டும் வரேன். நான் ஊற்றலாம் தண்ணி மட்டும் வந்து அது ஊற்றக்கூடாதா? ஊற்று தண்ணி கூட நான் ஊற்றக்கூடாது அரசங்க. ஓஹோ, அப்போ நான் முன்னாடினா வந்து ஊற்றுனேன். இப்போ வெயில் நாளில் வாடுது. ஓ, நாளை பின்ன ஊற்றலாம். சரி சரி. அதில் கதகளி ஆடுவேன். அதான் கதகளி, அது உள்ள இறங்கி கதகளி ஆடுவேன். அது மிதிப்பல்ல. இங்கே பாருங்க சாணி மிதிக்கிறாங்க. அதை இடிச்சு விடுறேன். இடிச்சுடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த காற்று அடித்தாலும் விடக்கூடாது, மழை பெஞ்சாலும் சாயக்கூடாது. ஸ்ட்ராங்காக நட்டுக்கணும். சரி சீக்கிரம் வாயா, அடுத்து அந்த ஆலங்கனை நடணும். பக்கத்தில் இருட்டுது, சீக்கிரம் இருட்டுறதுக்குள்ளே நடணும் வா. உரலில் இடிக்கிற மாரி மண்ணை போட்டு குத்தி விட்டுட்ருக்காங்க. டைட்டு குச்சி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக. நல்லா இடியா. அங்கே அரசங்கன் வச்சாச்சு, இங்கே வந்து ஆலங்கன் வைக்க போகிறேன் இந்த குழியில். இங்கே பாருங்க, கோவிந்தா 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 கோவிந்தா. என்ன எவ்வளோ சின்னதாச்சு குழியில் வச்சுன்னு பார்த்தியா? எவ்வளோ ஆழம் நோண்டி இருக்கும் பார்த்தியா? ஒரு மனுஷனே உள்ளே போய் உட்காரலாம். அதுதான் ஒரு குழி நோண்டுறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு தெரியுமா? இது இப்படின்னா இவ்வளோ சின்னதாக இருக்குது. ஆடு மாடு கடிச்சிடும், கண்டிப்பாக வேலி அடைக்கணும்ல. அதெல்லாம் சரிப்படாது. கம்மிதான். இது கருவமுள்ள ஃபுல்லாக வெட்டுறேன், வெட்டி ஃபுல்லாக போட்டு வேலி அடிச்சு தான் போகிறோம். குமாரிப்பாட்டி ஏரியிலேருந்து தண்ணி மட்டும் வராங்க. தண்ணி மட்டும் வந்து இதில் ஊற்ற போகிறாங்க ஆலங்கன் வச்சதுல. கருவமுள்ள கையில் குத்திருச்சா, நல்லா குடையுதா 2-3 இடத்துல வெட்டும் போது. எப்படி குடையுது? அப்போ தான் ஆடு மாடுனா சாப்பிடாம இருக்கும். முள் வைக்கிறது நல்லது தான். அதை வந்து சொருவு அந்த குச்சி எடுத்து போட்டுருக்கும் பாரு. அந்த குச்சி தண்ணி மட்டும்ட்டா இருட்டிருச்சு. நான் அழுத்தி சொல்லு. தண்ணி மட்டும் விட்டா இன்னும் எந்த கழி? இன்னொரு கழி இருக்காதா? எந்த கழி? மம்டியா? இந்தா தண்ணி மட்டும் விட்டா. தண்ணி எல்லாம் வத்திருச்சு.
ஐயோ அது இறங்கி பயமாக இருக்குது சாயந்தர நேரத்தில். எங்கேயாவது கிளம்பிடுமோன்னு பயமாக இருக்குது. இன்னும் ஏதோ ஓடுது தண்ணிக்குள்ளே. சென்டரை வந்தாச்சு. தண்ணி மொழ்கிறோம். தண்ணி சென்டர் பிளேஸில் கண்டுபிடிப்போம். இன்னும் உள்ளே போகணும். ஐயோ வழுக்குதே. இங்கே கொஞ்சம் ஆழமாக இருக்குது. ஒன்றும் பற்ற மாட்டேங்குது. தண்ணி எல்லாம் வத்திருச்சு. ஐயோ செப்பல் வர மாட்டுது. செப்பல் போட்டு போகக்கூடாதுட்டுக்குல்ல, செப்பல் மாட்டுது. ஏயா ஏயா ஆயா இந்த தண்ணி மட்டும் வந்து ஊற்று. இப்படி சீக்கிரம் இப்படி இருட்டுது போய். இந்தா ஊற்று, தண்ணி ஊற்று, தண்ணி ஊற்று. எங்கே அது ஆழமே பற்ற மாட்டேங்குது தண்ணி. இரு போய் மட்டும் இரு. பார்த்து வாயா, பார்த்து வா. இருட்டில் இருக்கு பாங்க, இருட்டிடுச்சு. குழியில் தண்ணி தண்ணி ஊற்ற போகிறோம். ஐயப்பா நாளைக்கு நோண்டுறதுக்கு முள்ளை குத்துருச்சே. நாளைக்கு குழி நோண்டுறதுக்கு தண்ணி ஊற்றுறோம்ல, குழியை காணும். ஆமாம் இங்கே ஒரு அரசங்கன் வைக்கணும்.